ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஆப்வியஸ்லி அவர் தனக்கு கருணை காட்டணும்னு கோர அதற்கு அரசு தரப்பில் ஆட்சேபனை வைக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி அவருடைய தண்டனை விவரங்கள் தெரியும். சதீஷ் முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர். இப்போ இந்த செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவருக்கு அதிகபட்சமான தண்டனை என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது? 12 பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளரை சந்தித்த போது தெரிவித்திருந்தார். 11 குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன. 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகியிருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இந்த 11 குற்றச்சாட்டுகளில் அந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு என்பதும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் நாம் இந்த வழக்கை அணுகினோம் என்றால் ஆயுள் தண்டனை என்பது அதிகபட்சமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாலியல் துன்புறுத்தல், பாலியல் தொல்லை உள்ளிட்ட வழக்குகள் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஒரு பிரிவிற்கு கிடைக்க இருக்கிறது. அதே போன்று இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு 4 பிரிவுகள் சேர்த்து ஒரு வழக்கு ஒரு பிரிவின் கீழ் அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரிவின் கீழ் அந்த 4 வழக்கு பிரிவின் கீழே 15 ஆண்டுகள் என இந்த 3 பிரிவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 14 ஆண்டு, ஒரு 15 ஆண்டு, ஒரு ஆயுள் தண்டனை என்கிற அடிப்படையில் இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பு எவ்வாறு வரும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மாதிரி இந்த 3 குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்பட்டாலே இவருக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் குறைந்தபட்சமாக ஒரு 15 ஆண்டு முதல் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீதிபதி இன்றைய தினம் ஞானசேகரன் வைத்த அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. தன்னுடைய வயதான தாய் மற்றும் குழந்தையை காரணம் காட்டி தண்டனையை குறைக்க அவர் கோரிக்கை வைத்ததை நிராகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் அரசு தரப்பு வழக்கறிஞரும் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ஆயுள் தண்டனை என்பது ஞானசேகரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஜூன் 2ஆம் தேதி இந்த தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் தெரிய வரும். ஹரி, இந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ஒரு துரிதமாக இந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது கடந்து வந்த பாதையை விரிவாக விளக்க சொல்லுங்க. நிச்சயமாக 5 மாதங்களுக்குள்ளாக இந்த வழக்கானது நிறைவு பெற்றிருக்கிறது, மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு பேசிய அந்த சட்ட வல்லுநர்களாக இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இந்த வழக்கில் காவல்துறையினுடைய 2 விதமான விஷயங்களை மேற்கோள் காட்டி பேசியிருந்தனர். முதல் தடவையாக அந்த குற்றம் செய்த போதே ஞானசேகரன் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய அந்த தண்டனை குற்றங்கள் என்பது நடைபெற்றாமல் இருக்கும். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதே வேளையில் அடுத்த கட்டமாக ஒரு 5 மாதங்களுக்குள்ளாக ஒரு 3 மாதங்களுக்குள் விசாரணையானது நிறைவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக 5 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வழக்காக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். வருங்காலங்களில் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி கூட பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்காடிகள் அவர்களுக்கான தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்து வந்த பாதையை பொறுத்தவரையில் டிசம்பர் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில். டிசம்பர் 24ஆம் தேதி இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அந்த மாணவி, பாதிக்கப்பட்ட அந்த பொறியியல் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவி புகார் அளிக்கிறார். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக அவருக்கு ஒரு 4 முதல் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு பதிவானது 25ஆம் தேதி அவர் புகார் அளித்த உடனேயே வழக்கு பதிவு நடந்து விடுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என டிசம்பர் 28ஆம் தேதி இந்த கோரிக்கை வலுத்து வருகிறது. பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றமே முன்வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறது. 3 IPS அதிகாரிகளுடைய தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் டிசம்பர் 28ஆம் தேதி அமைக்கிறது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு தொடர் விசாரணை நடத்தி வந்த சூழ்நிலையில் ஜனவரி 5ஆம் தேதி கைதான ஞானசேகரனுக்கு எதிராக 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்ததன் அடிப்படையில் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டமானது பிறப்பிக்கப்பட்டது. ஜனவரி 5ஆம் தேதி கடந்த இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அவர் மீது இந்த குண்டர் சட்டமானது போடப்பட்டது. பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மீது 200 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. இடைப்பட்ட இந்த காலம் டிசம்பர் 24 21 வரை ஒரு 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. டிசம்பர் 24, ஜனவரி, பிப்ரவரி இந்த 2 மாத காலகட்டத்திற்குள் 200 பக்க முதற்கட்ட குற்றப்பத்திரிகையானது அவர் மீது தாக்கல் செய்யப்பட்டது. இது சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக மார்ச் 7ஆம் தேதி இந்த வழக்கானது சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி ஞானசேகரனை விடுவிக்க நீதிமன்றம் மறுக்கிறது. அதற்கான காரணம்
அவர் தரப்புல ஞானசேகரன் தரப்புல தன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை என ஏப்ரல் 8ஆம் தேதி அவர் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு விசாரணையை ஏற்க மறுத்து தள்ளுபடி செய்கிறது நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம். அதற்கு அடுத்த கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் அரசு தரப்பு சாட்சி விசாரணை துவங்குகிறது. இந்த வழக்கில் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல 29 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்க்ளூடிங் அந்த பாதிக்கப்பட்ட பெண் உட்பட 29 பாதிக்கப்பட்ட பெண், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பர் உள்ளிட்ட 29 சாட்சியங்கள் இதில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏப்ரல் 23 இந்த சாட்சி விசாரணையானது தொடங்கியது. அதற்கு அடுத்த கட்டமாக மே 19ஆம் தேதி அரசு தரப்பு சாட்சி விசாரணை நிறைவு செய்யப்பட்டது. 29 சாட்சிகளிடமும் ஏப்ரல் 23 தொடங்கி மே 19ஆம் தேதிக்குள் அனைத்து சாட்சிகளிடமும் விசாரணை நிறைவு செய்யப்பட்டு மே 23ஆம் தேதி வழக்கிலுடைய அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது இன்றைய தினம் மே 23ஆம் தேதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது, மே 28ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்கிற அடிப்படையில் கூறி இன்றைய தினம் சரியாக காலை ஒரு 11 மணி அளவில் இந்த தீர்ப்பும் வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஹரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.